ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா, என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, மாமியார் பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். யாருமே எந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அடிமை இல்லைன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு அடிமை கிடையாது. நான் என்னால் அடிமைத்தனம் பண்ண முடியாதுன்றதுனால தான் என் பையனையும் இன்னொரு பையனையும் நான் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். இருக்கிற உண்மை அதுதான். அதே மாதிரி மற்றவங்களையும் தயவு செஞ்சு மற்ற பொண்ணுங்களையும் யாரையும் இந்த மாதிரி படுத்தாதீங்க. இப்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சில விவரம் இருந்ததுனால நான் ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்துட்டேன். எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த பொண்ணோட லைஃபே காலி, மொத்தமே முடிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் ஆளாக்காதீங்க. இதனுடைய பாவம்லாம் உங்களுக்கு பெண் பாவம் சும்மாவே விடாது. ஓகேவா? ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்தாதீங்க. மாமியார் கொடுமைன்றது அந்த காலத்தில் இருந்தது. அது இப்போவும் 2024 வந்தும் வருதுன்னா அதுக்கு இந்த காலம்தான் பதில் சொல்லும். இது ஏன் இந்த பதிவை நான் சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் எனக்கு ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. ஏகப்பட்ட விஷயம் இனிமேல் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா டெய்லியும் வீடியோ பாருங்கள், ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன். இது எந்த பொண்ணுக்கும் நடக்குது இல்லை எந்த பொண்ணுக்கும் நடக்கலை அப்படின்றது நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஏதாச்சும் தப்பாக பேசினா ரொம்ப சாரி. ஏன்னா என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு வேதனை இருக்குது. எனக்கு இப்போ என் பிள்ளைக்கு பாருங்கள், என் பிள்ளைக்கு இன்னைக்கு 3.5 வயசு ஆகுது. இன்னொரு பையனுக்கு 2.5 வயசு ஆகுது. ஒரு பொண்ணாக எவ்வளோ நாள் என்னால் சர்வை பண்ண முடியுமோ அந்த டைமில் என் பசங்களை நான் பார்த்துக்குவேன். அப்படி நான் இல்லாத போயிட்டேன்னா, இல்லாத பட்சத்தில் என் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு என் பசங்களுக்குன்ட்டு யார் இருக்காங்க? எந்த உறவு வரப்போகுது சொல்லுங்கள்? இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாருன்னா எங்கள் மாமியார் வீடு தான். மாமியார் வீடுன்றது எங்களை வீடுன்னு சொல்லலை, என்ன மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. தயவு செஞ்சு மாமியார் கொடுமையை காமிச்சு இந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதீங்க. இது பெண்களுக்கே சொல்கிற ஒரு விஷயம். ஒரு பெண்ணை இப்படி படுத்துனா அப்போ பசங்களோ ஒரு ஆண்களோ பண்ணுறதுல என்ன தப்பாயிடும்? இது நியாயமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். புது வியூவர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாலுமே இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஓகேங்களா? பாய்.